இந்த சொசைட்டியில் வந்து மணி அப்படின்ற ஒரு டூலை கண்டுபிடிச்சது சொசைட்டியில் எல்லாரும் வந்து ஒரு ஹாப்பியான ஒரு வாழ்க்கையை லீடு பண்ணணுன்றதுக்காக மட்டும்தான். ஆனால் இந்த ஒரு மணி அப்படின்ற ஒரு விஷயங்கள்னால நிறைய விஷயம், நல்ல விஷயங்களும் நடந்திருக்கு, நிறைய விஷயம் கெட்ட விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு. மணி பார்த்தீங்கன்னாக்க நிறைய எமோஷன்ஸை வந்து சொசைட்டியில் ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்குது. ரெண்டு வகையான ஒரு ப்ரிடாமினன்ட் எமோஷன் என்னென்னா, ஒன்று வந்து கிரீட். இப்போ காசு நிறைய வேணும், எனக்கு அந்த ஒரு பொசஷன் நிறைய இருக்கணும் அப்படின்ற ஒரு கிரீடு வந்து மணி வந்து நிறைய ட்ரிகர் பண்ணும். ரெண்டாவது வகையான கிரீடு, உங்ககிட்ட காசு இல்லை அப்படின்னாக்கா ஃபியர், அந்த ஒரு பயத்தை நிறைய கிரியேட் பண்ணும். இதுதான் ப்ரிடாமினண்ட்டாக அந்த ரெண்டு எமோஷன் வந்து ட்ரிகர் ஆகிட்டே இருக்கும் நமக்கு. இந்த ரெண்டு எமோஷன் வந்துருச்சுன்னா மனிதர் என்ன பண்ணுவாருன்னா காமன் சென்ஸில் இருக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த காமன் சென்ஸை தாண்டி வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு ஏன் இது மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டிலாம் இவர் பண்ணுறாருன்னு தோணும். பட் அவர் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவருக்கு எய்தர் கிரீட் இருக்கும், இல்லைனா ஃபியர் வரும். அவங்க கண்ணை வந்து என்ன பண்ணிடும்னா கட்டிடும் அந்த காமன் சென்ஸை தாண்டி. ஸோ என்னோட ஒரு லாஸ்ட் ஒரு 21 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய கைண்ட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸை பார்த்துருக்கேன், நிறைய பர்சனாலிட்டிஸை பார்த்துருக்கேன். ஸோ அதில் வந்து இந்த ஒரு மணி பர்சனாலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு 5 வகையான ஒரு பர்சனாலிட்டி இருக்காங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் யார், உங்களோட பர்சனாலிட்டி என்ன, அது தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. ஸோ நம்பர் 1 யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சூப்பர் சேவர்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சனாலிட்டிங்க. இந்த ஒரு பர்சனாலிட்டி பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு வந்து சேர்க்கறது தான் ஒரு ப்ரிடாமினன்ட் ஒரு விஷயமா இருக்கும். நிறைய ஒரு சிக்கனமான ஒரு வாழ்க்கையை வாழ்வார், ஃப்ரூகல் மினிமஸ்டிக்னு சொல்லலாம். அவர் வந்து என்ன பண்ணுவார்னா இந்த காசை சேர்க்கறதுல மட்டுமே குறியா இருப்பார், இன்வெஸ்ட்மெண்ட்ன்றதுக்கு போகவே மாட்டார். அதனால என்ன ஆகும்னா பெரிய ரிஸ்க் என்னன்னா, நம்பர் 1 கரண்ட் லைஃப்பை என்ஜாய் பண்ண மாட்டார். நம்பர் 2 பார்த்தீங்கன்னா அவரோட மணி இன்ஃப்ளேஷனை தாண்டி க்ரோ ஆகவே ஆகாது. நம்பர் 2 இவங்க வந்து என்ன மாதிரியான பர்சனாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய மில்லேனியல்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஜி ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னாக்கா சூப்பர் ஸ்பெண்டர்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு கன்சம்ஷன் எக்கானமின்னு சொல்லுவாங்க யூஎஸ், அங்கே இருக்கிற மாதிரி இப்போ நம்மளும் வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், தேவையில்லாத பொருட்களை வாங்க ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். ஸோ இதை மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி தான் சூப்பர் ஸ்பெண்டர். இந்த அமேசானில் வரக்கூடிய இந்த பிக் பில்லியன் டே, ஃப்ளிப்கார்ட்ஸு, இன்றைக்கி நிறைய ஒரு பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்களை நம்பி தான் இருக்குது. ஸோ ரெண்டாவது பர்சனாலிட்டி இவங்க. மூணாவது பர்சனாலிட்டி பார்த்தீங்கன்னாக்கா இது காமனாக எல்லா ஒரு நீங்கள் ஒரு எந்த ஒரு கார்பரேட் போனாலும் அப்ளிகபிள் ஆகும். அப்படி இல்லைனாக்கா இந்த நிறைய இந்த நெட்வொர்க்கிங் மீட்டிங்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். நான் ஒரு கார்பரேட்லேயும் இருந்திருக்கேன், இப்போ பிஸ்னஸ்லேயும் இருந்திருக்கேன்றதுனால இந்த ரெண்டு ஒரு என்விரான்மெண்ட்லேயுமே இந்த ஒரு பர்சனாலிட்டியை நிறைய பார்க்கலாங்க. நல்லா ஏர்ன் பண்ணுவாங்க, நல்லா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஃபேமிலியை இக்னோர் பண்ணிவிடுவாங்க, ஹெல்த்தை இக்னோர் பண்ணிவிடுவாங்க, அவங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டியை கூட இக்னோர் பண்ணிவிடுவாங்க. மணி மட்டும்தான் ஒரு பெரிய ஒரு மோட்டிவாக இருக்கும், பவர் ஒரு பெரிய மோட்டிவாக இருக்கும். இது மாதிரியான மக்களை பிஸ்னஸ்லையும் பார்க்கலாம், கார்பரேட்லையும் பார்க்கலாம். இந்த ரேட் ரேஸ்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி. நாலாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேட்டகரி வந்து இக்னோரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகரி. இவங்க எப்பவுமே கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, மணி தாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளத்துக்குமே வந்து ரூட் காஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்களோட வாழ்க்கையில் வந்து கோல்ஸோ பர்பஸோ கண்டிப்பாக இருக்காது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இப்படிப்பட்ட கேட்டகரி கிட்ட காசும் இருக்காது. இவங்க வந்து 4th டைப் ஆஃப் கேட்டகரி. 5th டைப் ஆஃப் கேட்டகரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சூப்பர் ஹாப்பி கேட்டகரி. உலகத்தில் இருக்கக்கூடிய ஹாப்பியஸ்ட் பர்சன்ஸு, சந்தோஷமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மணி மாங்க்னு சொல்லக்கூடிய 5th பர்சனாலிட்டி. சேவர் அப்படின்னும் போது இவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபியூச்சர் ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே 60 வயசில் ரிட்டையர்ட் ஆகிடுறாங்க. 60லேருந்து 80 வயசு, 20 இயர்ஸ் இஸ் லாங் பீரியடுங்க 20 இயர்ஸ்ன்றது. ஸோ அதுக்கு காசு வேணும்ல, சேர்த்து வைப்பாங்க. கண்டிப்பாக அவங்க வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க. ஸோ அவங்க கண்டிப்பாக ஒரு சேவர். செகண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெண்ட். எதனாலனாக்கா இந்த கரண்ட் லைஃப்பை காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்யூச்சருக்கு சேவ் பண்ணுறது பிரயோஜனமே இல்லை. ஏன்னா கரண்ட் லைஃப்பையே என்ஜாய் பண்ணணும், ஃப்யூச்சருக்கும் நம்ம சேர்க்கணும். அதாவது ஸ்ட்ரைக்கிங் பேலன்ஸ் பிட்வீன் ப்ரெசன்ட் அண்ட் ஃப்யூச்சர் ரெண்டுமே முக்கியம். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு ஒரு சிக்கனமான ஒரு லைஃப்பை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணாமல் எல்லாத்துக்கும் ஃப்யூச்சருக்கு சேவ் பண்ணி, தட் இஸ் ஆல்சோ நாட் அ டிசைரபிள் திங் டு டூ. ஸோ ஸ்பெண்டிங் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். ஒரு 25% அதில். மூணாவது இக்னோரண்ட். ஸோ மணி இக்னோரண்ட் நல்லதா? சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா லைஃப் ஸ்லாப் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் லாஸஸ் வரும், இருக்கிற காசெல்லாம் போகும் உங்களுக்கு. யூ வில் ரிசீவ் மோர் மணி. ஸோ மோர் மணி வரும்போது அந்த ஒரு பெரிய ஒரு கிரீடினஸ் வராமல், அந்த தலைக்கணம் வராமல், அந்த ஈகோ இல்லாமல் அப்படி கொஞ்சம் வந்து மணி இக்னோரண்ட்டாக இருக்கிறது. இக்னோரண்ட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட்டுங்க. மூணாவது. நாலாவது இந்த ரேட் ரேஸ்.
நீங்கள் மற்றவங்களை கம்பேர் பண்ணுறதை விட உங்களை நீங்கள் ஆர் யூ பெட்டர் தென் எஸ்டர்டே, உங்களுக்கான ஒரு கோலில் நீங்கள் கரெக்டாக மூவ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஸோ இதை மாதிரியான ஒரு கேள்விகளை ஆரம்பித்து ஒரு ஆக்கப்பூர்வமாக கன்ஸ்ட்ரக்டிவாக நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் மூவ் பண்ணீங்கன்னாக்கா ஒரு த ரேட் ரேஸ் பர்சனாலிட்டி 25% இஸ் இம்பார்ட்டன்ட். இப்படி நீங்கள் அந்த ஒரு 4 பர்சனாலிட்டியும் ஒரு காம்பினேஷனில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு மணி மாங்க், நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டர் மணி பர்சனாலிட்டியாக இருப்பீங்க. உங்களுக்கு இன்வெஸ்டிங் இல்லை வெல்த் கிரியேஷனில் ஏதாவது ஹெல்ப், ரெக்கமெண்டேஷன், அட்வைஸ் வேணும்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். என்னோட ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப்பில் சேரணும். இந்த மாதிரியான நிறைய ஃப்ரீ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட், பர்சனல் மணி மேனேஜ்மெண்ட் வேணுனாலும் இருக்குது. அது இந்த 4 பர்சனாலிட்டியில் நீங்கள் என்ன மாதிரியான பர்சனாலிட்டி, அதாவது எல்லாருமே ஒரே பர்சனாலிட்டியாக இருக்க மாட்டாங்க. எந்த அளவுக்கு இப்போ சேவிங்கில் எந்த அளவுக்கு இருக்கீங்க, 25-25-25ன்னு சொன்னேன் இல்லையா, அப்படி இல்லாமல் எந்த பர்சனாலிட்டி உங்களுக்கு மெஜாரிட்டியாக இருக்குது, கமெண்ட் பண்ணுங்கள். we will have a discussion there in the comment section. Stay tuned to Tunis channel. இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட மீட் பண்ணுறேன். see you, bye bye.